ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே ஜாரில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை நல்லா வதக்கிக்கலாம். இதுலேருந்து தண்ணி நல்லா வெளியே வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்க இந்த வெங்காய பேஸ்ட்டை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை சேர்த்து வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. தேங்க்யூ.